Hi guys, let me welcome you all in the module 2. Okay, so first module fashion designing சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் கற்றுக்க போறீங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து யூனிட் 1ல எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு நோட்டு போட்டு எலமெண்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைனோட இன்ட்ரோடக்ஷனும் எலமெண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் மாடியூலில் பார்த்துருந்தோம். அதை எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன், எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த கண்டினியூட்டியாக ஸோ அதில் எலமெண்ட்ஸில் உள்ள டைப்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா லைன் அண்ட் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறது லைன் அண்ட் ஃபார்ம். லைன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? லைன்னா என்ன? கோடு தானே. ஸோ கோடில் என்ன விசேஷங்க, அதில் என்னங்க பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம லைன் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் லைன்? லைன்னா என்ன? லைன்னா சொன்னோம் கோடில் என்னங்க விசேஷம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இட் ப்ரொவைட்ஸ் த விஷுவல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் லென்த் அண்ட் வித். ஸோ இந்த இடத்துல நம்ம கோடு பற்றி என்ன நினைக்கிறோம், சும்மா பென்சிலில் போடுற கோடு கிடையாது. இது எப்படின்னா விஷுவல் டைமென்ஷன் ஆஃப் லென்த் அண்ட் வித். நம்ம பார்க்கும்போது இந்த கோடு போட்டிருக்கோன்னா அது வந்து சின்னதாக இருக்குது இல்லை பெருசாக இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துறது தான் இந்த லைனோட முக்கியமான வேலை. when lines combines space is enclosed and forms and shapes are defined. ஸோ இப்போ லைன்ஸ் வந்து கம்பைன் பண்ணி, லைன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணும்போது ஷேப் இஸ் என்க்ளோஸ்டு, அதாவது ஷேப் கிரியேட் பண்ண முடியுது அப்படின்றது தான். ஓகே, ஸோ லைனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வெறும் கோடு போட்டோம்னா அது நீளமாக இருக்கா குட்டையாக இருக்கான்னு சொல்கிறோம். ஸோ கம்பைன் லைன்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம், ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் ஷேப் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லைன்ஸ் இன் clothing design can cause to appear heavier or thinner than what actually is. ஸோ ரியலாக எப்படி இருக்கோ அதை வந்து இல்லாத மாதிரி காட்டுறது தான் இந்த லைனோட முக்கியமான வேலை. என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேட்டாக இருக்கிற பர்சனை வந்து ஒல்லியாக காட்டணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கிற ஒரு கார்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த லைன் என்ன பண்ணணும்னா நம்ம பார்த்த உடனே இதோட லென்த்தை மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும், காட்டும். ஸோ அப்போ அது எப்படி நமக்கு தெரியும்னா ஒரு ஹைட்டாக இருக்கிற மாதிரி, அந்த வெயிட் வந்து நமக்கு தெரியாது, ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து இந்த லைனோட விஷுவல் இல்லூஷன். ஓகே, ஸோ லைனை வச்சு நம்ம எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம். ஒல்லியாக இருக்கிறவங்கள குண்டா காட்டணும்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைனை யூஸ் பண்ணி என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம வந்து இந்த மாடியூல் 2ல் பார்க்க போகிறோம். ஃபேஷன் டிசைனிங்கில் லைன்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம். ஸோ லைன்ஸில் கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. There are 5 important types of lines. So 5 important types of lines இருக்கு. First என்ன, vertical line. Second என்ன, horizontal line. So vertical line எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரைட்டா நம்ம நின்னா எப்படி இருக்கும் அதுதான் vertical line. horizontal line எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம படுத்தா எப்படி இருக்கும் அதான் horizontal line. So vertical lineனா ஸ்ட்ரைட்டா இருக்கும், அது V ஞாபகம் வச்சுக்கோங்க. horizontal line H ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிடில் இருக்கிற லைன் தான் horizontal line. ஸோ ஸ்லீப்பிங் லைன் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, தென் ஆப்ளிக் லைன், டயகனல் லைன் அண்ட் தென் கர்வ் லைன். ஸோ வெர்டிக்கல் லைன் எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஹரிசாண்டல் லைன் படுக்கையாக இருக்குது. ஆப்ளிக் லைன் 2 parallel lines ஆர் 2 lines ஓவர்லேப் ஒன் ஆன் அனதர் அப்படின்னா அது வந்து ஆப்ளிக் லைன். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி டயகனலாக இருக்கிற லைன்ஸும் ஆப்ளிக் லைன் தான். ஓகே, அண்ட் தென் டயகனல் லைன் கிராஸாக இருக்கிற லைன்ஸ் வந்து ஆப்ளிக் லைன், டயகனல் லைன். அண்ட் தென் கர்வ்டு லைன், வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற லைன் வந்து கர்வ்டு லைன். ஸோ இந்த ஃப்ளாரு அந்த மாதிரி இருக்கிற நேச்சர் ரிலேட்டட் லைன்ஸ் எல்லாமே கர்வ் லைனாக இருக்கும். ஜாமெட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாமே, ஷேப்ஸ் எல்லாமே ஜன்னல், விண்டோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி டோரு அதெல்லாம் இந்த ஜாமெட்ரிக்கல் லைன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ். லைன்ஸில் 5 டைப் இருக்குது. ஓகே, தென் ஹவு லைன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் அ கார்மெண்ட். ஒரு கார்மெண்ட்ல இந்த லைன்ஸை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், எல்லா ட்ரெஸ்லையும் போய் கோடு வரைஞ்சிட்டு வர முடியுமா? ஸோ இல்லை, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுற போனோம்னா லைன்ஸ் வித்தின் அ கார்மெண்ட் ஆர் கிரியேட்டட் பை டாட், சீம்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் டீடைல்ஸ். ஸோ டாட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? டாட்னா இப்போ வந்து ஒரு வித்து அதிகமாக இருக்கிற ஒரு பாட்டில் இருந்து வித்து கம்மியாக இருக்கிற பாட்டை காட்டுறதுக்காக அந்த டாட் வந்து நம்ம என்ன செய்வோம், கிரியேட் பண்ணுவோம்.
ஸோ சடனாக அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, குறைக்க முடியாது. எவ்வளோதான் குறைச்சாலும் சில இடத்துல ஒரு லூஸ் ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த கொடுக்கறதுக்காக அந்த டாட் வச்சுருக்கோம். டாட் எப்படின்னா ப்ளவுஸில் பேக் சைடு இருக்கும், ஷர்ட்டில் ஃப்ரண்ட் சைடு இருக்கும். அது வந்து ஒரு அகலமான பார்ட்டில் தொடங்கி ஷார்ப்பாக கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிப்போம். அதுதான் வந்து டாட்ஸு. சீம்ஸு அது எல்லாமே நம்ம இந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவில் ஃபோல்ட் பண்ணி தைக்கிறோம்ல, அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் டீட்டெயில்ஸ் மூலமாக என்ன பண்ணலாம், லைனை யூஸ் பண்ணலாம். ஈச் கைண்ட் ஆஃப் லைன் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெஷல் எஃபெக்ட். ஒவ்வொரு லைனும் அதோட அதுக்குரிய இண்டிவிஜுவாலிட்டியை என்ன செய்யும், கிரியேட் பண்ணும். இப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன் என்ன பண்ணணும்னா நம்மள லீனாகவும் காட்டும், ஹைட்டாகவும் காட்டும். வெர்டிக்கல் லைன் என்ன பண்ணும், சாரி ஹரிசாண்டல் லைன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒல்லியா இருக்கிறவங்கள கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி காட்டும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸ்ட்ரைட் லைன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் டினோட் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரைட் லைனும் ஷேப்பும் என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ஒரு ஷேப்புக்கு ஃபோர்ஸையும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குற மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா இப்போ வந்து ஒரு எப்படி இட் கிவ்ஸ் அ மேஸ்குலின் குவாலிட்டினா ஒரு ஆண்மைத்தன்மையை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து மோஸ்ட்லி மேல் கார்மெண்ட்ஸ்னா செக்குடு இருக்கும், லைன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி, அதாவது லேடிஸ் யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப ஃப்ளாரியா இல்லை ரொம்ப கர்வியா அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து மேல் யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸஸ்ல இருக்காது. ஸோ ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து மேஸ்குலின் குவாலிட்டி, ஃபோர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை காட்டுது. அண்ட் தென் கர்வ்டு லைன்ஸ் ஆர் த லைன்ஸ் ஆஃப் நேச்சர். அதாவது கர்வ் லைன் என்ன, எதுல இருந்து நம்ம மோஸ்டா கர்வ் லைன்ஸ் பார்க்கலாம்னா நிறைய ஃப்ளார்ஸ்ல, லீஃப்ல, ட்ரீஸ்ல, மவுண்டெயின்ல, கிளவுட்ஸ்ல, நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலயும், வேவ்ஸ்ல எல்லாத்துலயும் கர்வ் லைன் இருக்கும். ஸோ இட் கிவ்ஸ் அ ஃபிமைன் எஃபெக்ட். ஃபிமைன்னா உமன், ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் எஃபெக்டை வந்து இது கொடுக்கும். ஸோ கர்வ் லைன்ஸ் யூஸ் பண்றது மூலமா ஃபிமைன் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ லைன்ஸ் வந்து ஒவ்வொரு கார்மெண்ட்டுக்கும் ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஓகே, ஸோ அந்த லைன்ஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா டாட்டோ சீம்ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கார்மெண்ட்டில் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸோ நம்ம சொன்னோம்ல இல்லூஷன் கிரியேட்டட் பை லைன்ஸ். வெர்டிக்கல் லைன் என்ன மாதிரி இல்லூஷன் கிரியேட் பண்ணுதுன்னா இட் ப்ரொடியூஸ் அன் இல்லூஷன் ஆஃப் ஆடட் ஹைட் டு த அவுட்ஃபிட் டிசைன் பை ஆடிங் அண்ட் கான்ட்ராஸ்டிங் கலர்டு வெர்டிக்கல் பேங்க் இன் த சென்டர் ஆர் சென்டர் பேனல் ஆடட் வித் த வெர்டிக்கல் லைன். ஸோ இந்த சென்டரில் ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு பட்டன்ஸ் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு லைனாக தெரியும். ஸோ அந்த பட்டன் வைக்கிற பார்ட்டுக்கு மட்டும் வேற ஒரு கலர் கொடுத்தோம்னா அது இன்னும் ஹைலைட்டாக தெரியும். ஸோ இதுதான் அதோட எஃபெக்ட். ஓகே, இட் ஆட்ஸ் ஹைட் அண்ட் டு த அவுட்ஃபிட். இது எப்படி பண்ணுதுன்னா அவுட்ஃபிட்டுக்கு ஒரு ஹைட்டு இருக்கிற மாதிரி காட்டும். ஓகே, ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு லாங்கா லென்த்தியா நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. தீஸ் லைன்ஸ் என் டு மேக் எ ஷார்ட் பர்சன் லுக் டால். ஸோ இது எப்படி ஒரு குட்டையானவங்கள எப்படி காட்டுமா, கொஞ்சம் உயரமா இருக்கிற மாதிரி காட்டும். ஓகே, ஸோ தென் ஹரிசாண்டல் லைன். வெர்டிக்கல் லைன் பார்த்துட்டோம், இப்போ ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன்ல இந்த ஹெச்ல இருக்கிற இந்த ஸ்லீப்பிங் லைன் பார்த்துக்கோங்க, அதுதான் இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஹரிசாண்டல் லைன்னா ஸ்லீப்பிங்கா இருக்கும், வெர்டிக்கல் லைன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகே, ஹரிசாண்டல் லைன்ஸ் adds width to the garment and decreases the apparent height. ஓகே, இது என்ன பண்ணா ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு இப்படி நடுவில் ஒரு பிரேக் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷார்ட்டா தெரிவாங்க. ஸோ அது வந்து இந்த வெர்டிக்கல் லைன் யூஸ் ஆகுது. A wide contrasting colored belt shortens the height of the figure by cutting the garment into two segments. ஸோ இப்படி நடுவில் ஒரு லைனை நம்ம ட்ரா பண்ணோன்னே என்ன ஆயிடுது, மேலே ஒரு பாட்டு கீழே ஒரு பாட்டு நம்மளே என்ன செஞ்சிடும், நம்ம இல்லூஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும் போது என்ன ஆகிடும், அந்த ஹைட்டான பர்சன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இல்லூஷன், ஹரிசாண்டல் லைனால் கொடுக்கப்படுற இல்லூஷன். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம இதில் பார்க்குறோம். அது இன்னும் இல்லூஷன்ஸ் நிறைய இருக்குது, அது பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து வாட் இஸ் ஃபார்ம். ஃபார்ம்னா என்ன, செகண்ட் ஹெட்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைனில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் லைன்ஸ் பார்த்தோம், இது வந்து செகண்ட் ஹெட்டிங். வாட் இஸ் ஃபார்ம். ஃபார்ம்னா என்னன்னா ஃபார்ம் இஸ் த ஷேப் ஆஃப் எ பர்சன். ஒரு பர்சனுக்கு ஷேப் இருக்கா, ஆமாம் இருக்குது. இந்த பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது ஒரு பர்சனோட டை பார்ட் வந்து அதிகமாகவும் ஷோல்டர் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருந்ததுன்னா அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்டு பர்சன். ஸோ ஷோல்டர் பார்ட் அதிகமாகவும் கீழே டை பார்ட் வந்து சின்னதாகவும் இருந்ததுன்னா அவங்க வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிளை தலைகீழ வச்சா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பாடி ஷேப் இருக்கிறவங்க.
அண்ட் தென் ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதாவது தை பார்ட்டும் ஷோல்டர் பார்ட்டும் ஈவனாக இருக்கும், அவங்க வந்து ரெக்டாங்குலர் ஷேப்டு பர்சன். அடுத்து ஹார் கிளாஸ் ஷேப் அப்படின்னா நம்ம மணற்கடியாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மணற்கடியாரம் ஷேப்பு தான். ஸோ 2 ட்ரையாங்கிளை வந்து மேலே கீழே வச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க வந்து தை பார்ட்டும் ஷோல்டர் பார்ட்டும் ஈவனாக இருக்கும், பட் வெயிஸ்ட் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். ஸோ இதுதான் ஹார் கிளாஸ் ஷேப். ஓகே, அண்ட் தென் டைமண்ட் ஷேப். டைமண்ட் ஷேப் எப்படின்னா ஷோல்டரும் சின்னதாக இருக்கும், லெக்கும் சின்னதாக இருக்கும், அது இன்பிட்வீன் அந்த வெயிஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதான் வந்து டைமண்ட் ஷேப். ரவுண்டட் ஷேப், இது வந்து இவங்க கொஞ்சம் ஃபேட்டான பர்சனுக்கு வந்து இந்த ரவுண்டட் ஷேப்பை நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் வந்து இந்த ஷேப்ஸ் தான் ஃபார்ம். ஓகே, அண்ட் தென் ஃபார்ம், இட் இஸ் an object having 3 dimensions like length, width and depth. இது வந்து எப்படின்னா 3 dimensionல என்ன சொல்றாங்கன்னா லென்த், வித், டெப்த் இதை வச்சு சொல்றாங்க. The human body is a form and by viewing it analytically, ஓகே, அனலிட்டிக்கலாக இதை பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம இங்கே சொன்னோம், பட் ஹியூமன் பாடியும் அனலிட்டிக்கலியாக ஒரு ஃபார்ம் தான். எப்படின்னா ஒவ்வொருத்தருக்குரிய பாடி ஷேப் காட்டுற மாதிரி அது வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். The human form changes visually with clothing, especially as fashion changes. So human form changes visually, அதாவது நம்ம கிளாத்திங் டிஃப்ரெண்ட்டாக போடுறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா விஷுவலாக நம்ம குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக காட்டிக்கலாம், இல்லை ஒல்லியாக இருந்தால் ஃபேட்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கலாம். ஸோ அந்த விஷுவல் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது இந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதுதான் அது பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பாடி ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ மாடியூல் 2ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், டெஃபினிஷன் ஆஃப் லைன், டெஃபினிஷன் ஆஃப் ஃபார்ம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட்டில் எழுதிக்கோங்க. புக்கில் வந்து பேஜ் நம்பர் 4 to 5க்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ மாடியூல் 3ல் ஷேப், டெக்ஸ்சர், கலர் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன்.